ஹலோ ஆல். நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஆப்டிடியூடில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்ன டாப்பிக்கில் வரும்? ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். கொஸ்டின் பாருங்கள். இஃப் A is to B equal to 4 is to 5 and B is to C equal to 15 is to 16, then C square minus A square is to C square plus A square. இந்த வேல்யூ என்னதுன்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். இது எப்படி நம்ம எழுதலான்னா, இப்போ உங்களுக்கு இங்கே A/B இருக்குது, B/C இருக்குது. அவங்க நமக்கு கேட்குறது ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ தானே. பாருங்கள், இங்கேயுமே AC தான் வந்துட்டுருக்கு. அதனால நீங்கள் ஏவோட வேல்யூ வந்து 4 அண்ட் சியோட வேல்யூ வந்து 16 இந்த மாதிரி எழுதக்கூடாதுங்க. நம்ம எப்படி தான் எழுதணும்னா, இப்போது A/B/C ஒன்ஸ் இப்படி எழுதுங்க. எழுதிட்டு A/Bயோட வேல்யூ என்னதுங்க? 4:5. ஸோ 4:5 இங்கே எழுதலாமா? இங்கே நமக்கு சியோட வேல்யூ தெரியாது, ஸோ விட்டுருங்க. B/Cயோட வேல்யூ என்னது? 15:16. அதை இங்கே எழுதலாம். இங்கே எழுதுங்க 15:16. இங்கே நமக்கு ஏவோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த தெரியாத வேல்யூக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு அட்ஜசன்ட்டில் இதுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. இங்கே 5 வரும். தென் இங்கே என்னங்க வரும்? இங்கே வந்து 15 வரும். இப்போது ஏவோட வேல்யூ என்னங்க இருந்திருக்கும்? 4 × 15 பியோட வேல்யூ என்ன இருந்திருக்கும்? 5 × 15. சியோட வேல்யூ 5 × 16. இப்படி தானங்க இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஏபிசி மூணுலையுமே நமக்கு காமனாக இருக்க ஒரு டேர்ம். நீங்கள் இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணிவிட்டு வேல்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ அப்படியே நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கோ நம்ம அதெல்லாமே என்ன பண்ணிடலாம்? இங்கே வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே 4 15 இருக்குது ஏல, பியில் 5ம் 15ம் இருக்குது, சியில் 5ம் 16ம் இருக்குது. இந்த மூணுமே, அதாவது ஏபிசி மூணுமே எதால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது? 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ இது எவ்வளோ டைம்ஸுங்க வரும்? 15ஆல் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். இங்கே நம்ம டிரெக்டாக 5 கேன்சல் பண்ணிடலாம். சிமிலர்லி சிக்கும் 5 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏல உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 × 3. ஸோ ஏவோட வேல்யூ என்னங்க? 12. பியில் உங்களுக்கு 15 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அண்ட் சியில் 16 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதாங்க A/B/C உடைய ரியல் வேல்யூ இதுதான். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? C² - A² C² + A². இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போ நமக்கு சினா என்னதுங்க? சினா 16. ஸோ சிங்கிறது நமக்கு 16. ஸோ 16² - ஏனா என்னதுங்க? ஏனா 12. ஸோ 12² இங்கே என்னங்க வரும்? 16 தானே சினா. ஸோ 16² + ஏனா என்னது? 12. ஸோ 12² பண்ணுங்கள். 16² வேல்யூ என்னதுங்க? 256 மைனஸ் இங்கே என்னங்க வரும்? 12² வந்து 144 சிமிலர்லி 16² தான் அங்கேயே எழுதணும். 256 + 144ன்னு வருமா? இப்போ பாருங்கள், 256 - 144 தானே இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 6 - 4 2, 5 - 4 1, 2 - 1 1. இதோட வேல்யூ என்னது? 112. அண்ட் இப்போ ஆட் பண்ணுங்கள் 256ஐயும் 144. இது ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 6 + 4 10, பேலன்ஸ் 1. 5 + 4 9, 9 + 1 10, பேலன்ஸ் 1. 2 3 4 400 வருதாங்க? 400. இப்போ இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 5 டைம்ஸ் வந்துட்டு வருமா? பேலன்ஸ் 1 இருக்குமா? ஸோ 56. இங்கே என்ன வரும்? 200ன்னு வருமா? அகெயின் 2ஆலே கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 28ன்னு இருக்குங்க. இங்கே நமக்கு என்னென்ன இருக்கும்? 100ன்னு இருக்குமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 4 டேபிளால் கேன்சல் பண்ணுங்களேன். 4 × 7 என்னது? 28. அண்ட் இங்கே 2 × 4 8ன்னு இருக்கும். ரிமைண்டர் 2 இருக்கும். 25. ஸோ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்னங்க வருது? 7:25ன்னு வருது. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், 7:25 ஆப்ஷன் ஏ. இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு டிரெக்டாக இப்போ இங்கே ஏ அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 4 இருக்குது, சி அப்படின்னா இங்கே 16 இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. இதோட கரெக்டான வேல்யூ வந்துட்டு என்னதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுங்க. சால்வ் பண்ணி உங்களுக்கு இங்கே கிடச்சது பார்த்தீங்களா? இதுதான் இதோடைய ரியல் வேல்யூ.
அதை எடுத்துகிட்டு அவங்க நமக்கு நமக்கு இந்த வேல்யூ தானே சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வருது 7:25 அப்படின்னு வருது. இதுதாங்க வேல்யூ 7:25 வருதா. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். When a greatest number is subtracted from 6715 and the resulting number is exactly divisible by each of 12, 18, 21, 30, then the greatest number is. என்னங்க கேட்டிருக்காங்க தமிழில் பாருங்கள். 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12, 18, 21 மற்றும் 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6715 நம்ம ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்துட்டு கிடைக்கும் இல்லைங்க. ஸோ அந்த நம்பர் நமக்கு எதாலங்க டிவைட் ஆகுது, அதாவது இந்த இடத்துல ஒரு நம்பர் வரும்ல, அது வந்து 12ஆல், 18ஆல், 21 அண்ட் 30 இந்த நம்பர் எல்லானாலையுமே என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, மிகப்பெரிய எண். ஸோ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்குங்களா. இப்போ சம் சால்வ் பண்ணுவோமா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மீதி இன்றி வகுப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்களேங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த 12, 18, 21, 30 இது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்சிஎம் வந்துட்டு எடுக்கணுங்க. இப்போ எல்சிஎம் எடுங்க. 12, 18, 21, 30 இது எல்லாமே நமக்கு காமனாக 3 டேபிளால் டிவைட் ஆகுமா. ஸோ 3 × 4 12, 3 × 6 18, 7 × 3 21 அண்ட் இங்கே 10 டைம்ஸ் வருமாங்க. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணலாமா. பண்ணிங்கன்னா 2, 3, 7, 5 அப்படியே இருக்குமா. எப்போவுமே உங்களுக்கு 5, 12 வருதுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 10 அப்படின்ற ஒரு ஹோல் நம்பர் வரும். இப்போது 3 × 2 எவ்வளோங்க, 6 இன்ட்டு இந்த இடத்துல என்னங்க இருக்குது, 3 × 7 இருக்குது. ஸோ 3 × 7 இல்லைங்க 21 தானே. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 வரும். 6 × 2 12. நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10. அதை இங்கே எப்படி இங்கே ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ நமக்கு இந்த எல்சிஎம் வேல்யூ என்னங்க வந்திருக்கு, 1260ன்னு வந்திருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் இந்த 4 நம்பரால் மீதியின்றி வகுப்படுகிறது அப்படின்னு என்னங்க அர்த்தம். இங்கே நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தோம்ல, பேலன்ஸ் இருக்க நம்பர், அதுதான் இந்த 1260. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இந்த 6715 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போதுனா அதுதான் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன கிடைக்குது, இந்த 1260ன்னு கிடைக்குதுங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தானே வேணும், அந்த மிகப்பெரிய எண் தானே வேணும். ஸோ எக்ஸை நம்ம அந்த சைட் கொண்டு போகலாமா, ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே இருக்க இந்த 1260 ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, மைனஸாக மாறும். இப்போ எப்படி மாறி இருக்கும், 6715 மைனஸ் 1260 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருமா. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 6715 1260 என்ன பண்ணணும், மைனஸ் தானே பண்ணணும். மைனஸ் பண்ணுங்கள், 5 0னா 5 இருக்கும். இங்கே என்னங்க இருக்கும், 11 இருக்குமா. ஸோ 11 - 6 என்னது, அகெயின் 5 தான் இருக்கும். இங்கே 7 இருக்குங்க. ஸோ இது 6ஆக மாறி இருக்குமா. ஸோ 6 - 2 என்னது 4, தென் 6 - 1 என்னது 5. அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க வந்திருக்கு, 5 4 5 5. அதாவது 6715 இந்த 5455 இந்த நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1260 கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இவங்க கொடுத்துருக்க இந்த 12, 18, 21, 30 இதால் நமக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆகுங்க, டிவைட் ஆகும். ஆப்ஷனில் இது இருக்கான்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்கள், 5455 ஆப்ஷன் பி. ஈஸியாக இருக்குங்களா. இப்படி தான் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.